சார் வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் தமிழ்நாடு வந்திருக்கிறார். அவர் வரவேற்பது முதல் ஆட்சியில் பங்கு கோஷம், எங்க பார்த்தாலும் ஆட்சியில் பங்கு போஸ்டர், ஒரு மாதிரி கோரிக்கைன்றதையும் கடந்து வலியுறுத்தலா காங்கிரஸ் கட்சி கொண்டு போற மாதிரி தெரியுது. எப்படி பாக்குறீங்க? ஆனா நான் வேணுகோபால் வேணுகோபால் இங்க வந்து இறங்குற வரைக்கும் அது உள்ளபடியே உச்சஸ்தாயில இருந்தது. அவர் வந்துட்டு பிரஸ் சந்திச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நான் அடங்கிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விடயம் தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை அப்படின்னோம்னா காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய 10 எம்பிக்களும் 18 எம்எல்ஏக்களும் கிடையாது அப்படின்றது தெரியும். காங்கிரஸுடைய பலம் காங்கிரஸுடைய தலைமைக்கு நல்லா தெரியும். அது ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே எல்லாருக்கும் தெரியும். அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்ல மாணிக்கம் தாக்கூரோ இல்லை மற்றவர்களோ கூட சேர்த்துங்க, அவங்க பண்ண அந்த அணுகுமுறையை வந்துட்டு காங்கிரஸுடைய தலைமை ரசிக்கல. ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கி திமுக கூட்டணி கலகலக்க செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு திமுக கூட்டணியுடைய தலைமை ஸ்டாலின் வந்துட்டு பலவீனமானவர் அல்ல. ஒண்ணு, அந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததும் அல்ல காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். மூணாவது முக்கியமான ஃபேக்டர், திமுக அணியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக், தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம், தமிழக வாடுரிமை கட்சி உட்பட எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 ஆண்டு காலத்துல போராட்ட நிகழ்வுகளை, மக்கள் இயக்கங்களை நடத்துறவங்க. எதையுமே நடத்தாத ஒரு கட்சி அப்படின்னோம்னா அது காங்கிரஸ் மட்டும்தான். அதனால காங்கிரஸுடைய பலவீனம் என்ன அப்படின்றது முழுமையா அவங்களுக்கு தெரியும். அதையும் விட முன்னாடி திமுகவோட என்னைக்கு அலையன்ஸ் போட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸுடைய அலையன்ஸுக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட நிற்காம பிறந்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. எனவே வேணுகோபாலுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய குரலையும் பிரதிபலிக்கணும், அதே நேரத்தில் திமுகவையும் நம்ம வந்துட்டு காயப்படுத்திடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. ஆனா கையை விட்டு போய்விட்டது விஷயம். ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் பேச மாணிக்க தாக்கூர் பேச அதுக்கு எதிர்வினை மதுரையிலே வந்துருச்சு. மதுரையில் வந்துட்டதுக்கு பிற்பாடு இப்போ எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னோம்னா, ஒன்று அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க, இல்லாட்டி பேச்சுவார்த்தையை வந்துட்டு வேணாம் அப்படின்ற அளவுக்கு திமுக வந்துட்டு போயிடுறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதனுடைய விளைவு தான், அது செய்தியாகவும் வந்ததுக்கு பிறகுதான் கேசி வேணுகோபால் நேற்று வந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ வந்து அவசர விஜயமா வந்துட்டு யாரும் எதையும் பேசாதீங்க, அவசரப்பட்டு எதையும் சொல்லாதீங்க, பொதுவெளியில பேசக்கூடாது அலையன்ஸை பத்தி அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. பட் தேசிய தலைமையும் வேணான்றத மறுக்க மாட்டேங்குது. அவங்களும் இல்ல, அவங்க அப்படி பேச மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், இல்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும், அட்வானிஷிங், தட்டி உட்கார வைக்கிறது அப்படின்றதுல வந்துட்டு அவங்க ஒரு வழியை கடைபிடிப்பாங்க. அவங்க கடைசியாக கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடை பத்தி அப்படின்னு நம்மகிட்டே கேட்பாங்க. அதான் முதல் கூட்டத்திலேயே கேட்டது என்னன்னா, 18 எம்எல்ஏ 10 எம்பி இருக்கும் தமிழ்நாட்டில், விஜயோட சேர்ந்துட்டா நீங்க சொல்ற மாதிரி எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதான் ஒரே கேள்வி. யாரும் பதில் சொல்ல முடியல. ரெண்டாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்துட்டு ராகுல் காந்தி சொன்னது என்னன்னா, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், ஏத்துக்கிட்டு இருக்கிறதா தான் இருங்க, இல்லாட்டி நீங்க புறப்படலாம், அவ்வளவுதான். அப்புறமும் ஏன் மாணிக்கம் தாக்கூரும் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அப்படின்னோம்னா, அவங்களுடைய எஜெண்டா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் தலைமை பேசுறதுக்கு அப்புறமும் ஒருத்தன் பேசுறான் அப்படின்னோம்னா அவன் வேற ஒரு சக்திக்கு உட்பட்டு அவன் ஆடுறான்னு அர்த்தம். அது திமுகவை பலவீனப்படுத்தணுன்றது பாஜகவுடைய திட்டம். அந்த திட்டத்தினுடைய ஒரு அசைவு தான் மாணிக்கம் தாக்கூர், சக்கரவர்த்தி எல்லாம். ஸ்டாலின் ஏதாவது ஒரு கட்டத்தில் போயிட்டு எதுவும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஸ்டாலினை பத்தி மிஸ்கால்குலேட் பண்ணக்கூடியதுக்கு நிறைய வாய்ப்பே இருக்குது. ஏன்னா ரொம்ப சைலண்டா இருப்பார், முடிவெடுக்கிற வரைக்கும் சைலண்டா இருப்பார். முடிவெடுத்துட்டாருன்னா அந்த உறுதிப்பாட்டை வந்துட்டு யாராலையுமே சீர்குலைக்க முடியாது. பின்னுக்கும் போக மாட்டாரு, காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டார்.
எடுத்துக்காட்டு பொன்முடி மேல எடுத்த நடவடிக்கை, ஒரு மூத்த கட்சிக்காரர் கிடையாது, பதவியை விட்டு விலகிடுங்க, அவ்வளவுதான். இன்னும் பல இன்சிடென்ட்ஸ் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு தெரியும். அதனால ஸ்டாலினுடைய பேச்சை விட செயல் வந்துட்டு ரொம்ப உறுதியானதாகவும் கடினமானதாகவும் இருக்கும். அவரையெல்லாம் எல்லா சிலர்லாம் கூட சொல்றாங்க அதிகாரி ராஜ்யம், அந்த எந்த ராஜ்யமும் வந்து ஸ்டாலின் கிட்ட செல்லாது. அவருக்கு தேவை ஒண்ணுதான், ஒரு செயலை முன்னெடுக்கிறேன், இதனுடைய நோக்கம் என்ன. ரொம்ப ஒரு சாதாரண மேனேஜ்மெண்ட் ஸ்டைலு. அவங்களுக்கு அது போச்சா இல்லையா, போகல அப்படின்னோம்னா யூ ஆர் அண்டர் ஃபயர், அவ்வளவுதான். இதை தாண்டி ஸ்டாலின் வந்துட்டு பெரிய ஒரு ஆளுமை அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு வேற எதுவும் காரணம் எல்லாம் தேட வேணாம். இது மட்டும்தான். ஒன்றிய அரசு நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது அவர் மறுக்கிறாங்களா, என்ன வழி, கோர்ட்டு போடு, வலிமையான போராட்டம், சட்ட போராட்டமும் சரி, நாடாளுமன்றத்திலையும் சரி, இந்த போராட்டத்தை நடத்துறது. ஸோ மு.க. ஸ்டாலினுடைய அந்த அணுகுமுறை அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் என்ற ஒரு அத்தாரிட்டி, திமுகன்ற ஒரு மாபெரும் கட்சியுடைய தலைமை, இது ரெண்டு கலந்த ஒரு ஆளுமை தான் அது. ஸோ அவரெல்லாம் வந்துட்டு இவங்க பண்ற மாதிரி மற்ற மாணிக்க தாக்கூர் எல்லாம் கையாள முடியாது, ரொம்ப கஷ்டம். இதுல இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, வளர்ச்சியா வெற்றியா எது வேணும்? காங்கிரஸ் கட்சிக்கு வளர்ச்சியா வெற்றியா? காங்கிரஸ்காரன் வளர்ச்சியா, அதை நான் கேட்கிறேன். 21 to 26 காங்கிரஸ் முன்னெடுத்த மக்கள் இயக்கம் எது? ராகுல் காந்தி கொண்டு போன அந்த பாரத் ஜோடோ யாத்ராவை தவிர காங்கிரஸ் கட்சி இந்த தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் நடத்துச்சு, இந்த மாதிரி ஒரு மக்கள் இயக்கம் நடத்துச்சு. இந்த இஷ்யூக்காக ஒரு பொதுக்கூடம், ராகுல் காந்தி அவ்வளவு கத்தனார ஓட்சோரிய பத்தி, அதை பத்தி ஒரு போராட்டத்தை இந்த காங்கிரஸ் கட்சிங்க பண்ணியிருக்காங்க? ஏன் 17 எம்எல்ஏக்கள் ஆளுக்கு 500 பேரை கூட்டுவாங்க, இல்ல 10 எம்எல்ஏக்கள் கூட்டுவாங்க, ஒரு 3000 பேர் பாரிஸ்ல கூடி ஒரு ஆர்ப்பாட்டம் வந்திருக்கா? நீங்களும் பத்திரிகையாளர் தான், சொல்லுங்க பாப்போம். எதுவுமே கிடையாது, எதுக்குமே வரமாட்டாங்க. அவங்க நேரடியாக அவர் வந்து பதவியை பிடிக்கணும், அடுத்தபடியா சம்பாதிக்கணும். இதுல எங்க இருக்குது வளர்ச்சின்றது? நீங்க சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. எனவே காங்கிரஸ்காரன் வந்துட்டு எல்லா பம்மத்தையும் பண்ணிவிட்டு வெளியில வந்துட்டு வேற மாதிரி சொன்னான்னா அதை நம்புறதுக்கு வந்துட்டு கேப்ப கூடல நெய் வடியுது அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை தமிழ்நாட்டுல. எல்லாரும் விஜய் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மட்டுமே பேசுற மாதிரி தெரியும். விஜய் ஒரு கருவியை பயன்படுத்துறீங்க, விஜய் இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையை பயன்படுத்துறீங்கன்னா அதை 70 சீட்டு தராரு, அப்படின்னா இங்க உட்காந்துக்கிட்டு 30 சீட்டுக்கு நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க. அங்கதான் 70 சீட்டு காத்துக்கிட்டு இருக்குது, 70 சீட்டு, 7 பேர் அமைச்சர், அவர் நாடாளுமன்றத்துல 20 சீட்டு, எல்லாம் அங்க காத்துக்கிட்டு இருக்குத பனையூர்ல. ஏன் வெளில நிக்கிறாங்க? ஏன் தலைமை வேணானுமா? எல்லாம் கொடுப்பாங்க, ஜெயிக்க முடியாது, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் யாரும் போல. ஒரு சின்ன கட்சி போகாத இடத்துக்கு காங்கிரஸ் கட்சி போயிடுமா? அப்புறம் விஜய் மேல நம்பிக்கை இருக்குது, விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்றது என்ன இருக்கு அர்த்தம்? விஜய் மேல விஜய்க்கே நம்பிக்கை இல்லை, அப்புறம் என்ன அது இடத்துல? இல்ல, நிறைய இடங்கள்ல போட்டியிடுவதன் மூலம் வாக்கு சதவீதம் உயரும், வளர்ச்சி, இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு நல்லதா இருக்காதா லாங் டர்ம்? ஏங்க காங்கிரஸ் எப்படிங்க வளரும் சொல்லுங்க பாப்பா. காங்கிரஸ்க்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படை சொல்லுங்க தமிழ்நாட்டுல. நீங்க பாட்டுக்கு போட்டுருங்க வளர்ச்சியா, இப்போ எல்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க காங்கிரஸ்ல. இல்ல சார், அதுதான் சார், இன்னும் வளரணும்ல, கொஞ்சம் எங்க இருந்து சார் வளரும்? இப்ப 17 பேர் 18 பேர் எம்எல்ஏவா இருந்து எண்ணத்தை வளர்த்துருக்கீங்க, 10 பேர் எம்பியா இருந்துட்டு. தமிழ்நாட்டுல 25% எம்பிக்கள் காங்கிரஸ்காரங்க. அது 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 வளரல. இது மாதிரி கூட்டணியில இருக்கிறதுனாலதான் வளரல, அதை வளர்த்துறதுக்கு வெளில போகணும். அப்ப வெளில போங்க. உங்களுக்கு ஏன் திமுகவோட சண்டை போடணும்னு இருக்கா? ஓவர் நைட்டு இவர் 5000 போட்ட மாதிரி நீங்க ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? போங்க, உங்க தலைமையிலேயே ஒரு கூட்டணியை விஜயை கூப்பிடுங்க, பாருங்க என்ன அவருக்குன்ட்டு. எல்லாம் பார்த்தது தானுங்க 2014. இன்னைக்கு 4,30,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கக்கூடிய இவரு மாணிக்க தாக்கூர் அன்னைக்கு 38,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் இருந்தாரு 2014. 2019 எம்பி, 2024 எம்பி. அப்ப நண்டு கொடுத்தா வலையில தங்காதுன்னு அந்த பழமொழி தானே நினைப்பு வருது. வளர்ந்தீங்களா அப்ப நீங்க? கேக்குறேன் நான். இதோ இவங்க 33,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் இருந்தாங்களே ஜோதிமணி கரூர்ல, வளர்ந்துட்டாங்களா இவங்க?
திமுகவையும் அதிமுகவையும் அவட சாதாரணமா நீங்க எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அவங்க செய்யக்கூடிய ஒரு இடத்தையும் அவங்கள மக்கள் கிட்ட கொண்டு போய் நிறுத்துது. அந்த அண்ணன் கிட்ட போய் சொல்றா ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக அதிமுக இருக்கிறான். விடுதலை சிறுத்தைகள் இருக்கான், கம்யூனிஸ்ட்காரன் இருக்கான், காங்கிரஸ்காரன் கிடையாது. என்னைக்காச்சும் அந்த விடயத்துக்காக உங்க அப்பா அம்மா காங்கிரஸ்காரனுடைய பேரை சொல்லி போயிட்டு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்களா? இல்ல அப்படிதான் ஒருத்தர் இருக்கிறான் ஊர்ல. இல்ல அப்புறம் சும்மா வெறும் கற்பனாவாதத்துல இருந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்ன பண்றது? இல்ல இன்னொன்னு, காங்கிரஸ் இல்லைன்னாலும் திமுக ஜெயிக்க முடியாதுன்றது உண்மைதானே. எப்படி ஜெயிக்காது? எப்படி ஜெயிக்காது? விட்டுட்டு போயிடு. மைனாரிட்டி ஓட்டு காங்கிரஸ் தானே வருது. யார் மைனாரிட்டி ஓட்டு விட்டீங்களா? காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் திமுக ஓட்டு போடுறீங்களா? ஏங்க மைனாரிட்டி நான் சிந்திக்க மாட்டேன். அவன் மைனாரிட்டிக்காக காங்கிரஸ் செஞ்சது என்னது? பாபர் மசூதியை காப்பாத்தி கொடுத்துட்டாங்களா? இல்ல மைனாரிட்டிகள் தாக்கப்பட்ட போது இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரனா அப்படி ரோட்ல வந்துட்டு போறான்னா? இல்ல ஒரு அறிக்கை கொடுத்துருக்கானா? இல்ல அப்புறம் எப்படிங்க மைனாரிட்டி ஏமாறுறாங்க? ஏமாறுறதுக்குன்னே இருக்கிற கூட்டமா மைனாரிட்டின்றவங்க. அவங்களுக்கு அரசியல் இருக்காதா? சிந்தனை இருக்காதா? சும்மா பேச்சு. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி ஒரு மாநிலத்துல, கேரளால ஒரு ஆர்கனைஸ்டு கம்யூனிட்டி கிறிஸ்டியன்ஸ், அங்கேயே பாஜக அவங்கள தழுவி கொண்டு வர பார்த்தான். ஒரே ஒரு சர்ச்சு தவிர மத்த எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். தெரியுமா உங்களுக்கு? அது ஒரே ஒரு சர்ச்சு, அவன் மட்டும்தான், வேற யாரும் போல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாரால என்ன நடக்கும்ன்றது தெரியும். வரலாற்றையும் மறக்க மாட்டாங்க, அடுத்த கட்சியினுடைய கொள்கை அடிப்படையும் மறக்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாரும் இருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரியான பிரச்சனைகளோட இந்த கூட்டணி தேர்தல் கட்டத்தை நோக்கி பயணிக்குது, கிரவுண்ட் லெவல்ல இது ஜெல் ஆகும். திமுக ஜெல்ல யாருக்கு ஜெல் ஆகும்? இல்ல காங்கிரஸுக்கும் திமுக. காங்கிரஸ்ல யாருக்கிட்ட ஜெல் ஆகணும்? தொண்டர்கள்ட்ட. ஏது தொண்டர்கள்? என்ன ஐயா நான் கேட்கிறேன். ஐயா நான் வந்துட்டு கேட்கிற கேள்விக்கு தப்பா, எனக்கு நிறைய பேர் தெரியுங்க. அதனாலதான் சார் 10 எம்பி கொடுத்துருக்காங்க. ஏங்க அது கொடுக்கலைங்க 10 எம்பி. அப்பவே 6 எம்பிக்கு தான் வந்து போன பேச்சுவார்த்தையே. இவர் ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணின்ற ஒரு கூட்டணி இந்திய அளவுல ஒண்ணு இருக்கணும், அதுக்கு தமிழ்நாடு வந்துட்டு பலம் சேர்க்கணுன்றதுக்காக அவரு கொடுத்ததுங்க. இது பட்டா கொடுத்தா மாதிரி கொடுத்தாங்க. பட்டா கூட இல்லாத அலைஞ்சிட்டு இருந்த கட்சிங்க காங்கிரஸ். அதுக்கு ஸ்டாலின் கொடுத்த 9 சீட்டு தான் பட்டா கொடுத்தா மாதிரி. பட்டா அவர் தான் கொடுத்தாரு, அவரே பரப்புரை பண்ணாரு, அவரே ஜெயிச்சும் கொடுத்தாரு. திமுக தான் ஜெயிச்சான், உழைச்சான், ஜெயிச்சு கொடுத்தான். அதனால ஜெல்லா ஆகிறதுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியில எவனும் கிடையாது. ஏன்னா ஜெல்லுக்கெல்லாம் கூட தொட்டு கேட்பாங்க. நான் தான் போன முறை உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? திமுக கூட்டணி வேட்பாளர் பரப்புரை பண்ண போகும்போது தெருவா கூட கொடி பிடிச்சிட்டு ஒரு காங்கிரஸ்காரன் போனானான்னு ஒரு கேள்வி கேட்டேன். எல்லாரும் பேசாது இருந்தீங்க. அது ஒன்னே சொல்லுது. அப்புறம் எங்க போயிட்டு நான் யாரோட ஜெல்லு ஆக்காது? கம்யூனிஸ்ட் திமுக ஜெல்லா ஆகுன்னா தொண்டர்கள் இருக்கான், விடுதலை சிறுத்தைகளோட ஜெல்லா ஆகுனா தொண்டர்கள் இருக்கான், தமுகன்னா தொண்டர் இருக்கான், வாழ்வுரிமை கட்சினா தொண்டர் இருக்கான். காங்கிரஸ்ல ஏதோ தொண்டை எங்கிட்ட போய் ஜெல்லா வருது? வயசான ஒரு 2 பேரை அவங்கள தூக்கி நான் கயிறு சாலை உட்கார வச்சுட்டு கூட்டு போறதா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. மற்ற தலைவர்கள் ஒண்ணுதான். காங்கிரஸ் கட்சி இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மேலேயும் மாணிக்கம் தாக்கூர் மேலேயும் நடவடிக்கை எடுக்காம இந்த கூட்டணியை போட்டாங்கன்னா கட்டாயம் திமுக கேடரு காங்கிரஸோடைய வெற்றிக்காக உடைக்கவே மாட்டான். சும்மா ஒப்புக்கணாச்சும் எல்லாத்தையும் செய்வான், அவ்வளவுதான். போட்ட வேணும்னு போட்டாலும் போடுவானே ஒழிய உழைக்கிறதுல கொண்டு 10 விஷயம் செலவு பண்ண மாட்டான் காங்கிரஸ் கட்சிக்காக. காங்கிரஸ் கட்சி அப்படி மதப்பிலே ஜெயிச்சுட்டு வந்தாருல உள்ள, அதெல்லாம் நடக்காது. இதுல நிறைய ராகுல் காந்தி அவர்களுடைய மௌனமும் எதை உணர்த்துது சார்? 2 முறை அவர் கேடரை கூட்டு சொல்லிட்டாரு, அது திமுகவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னத்த அவர் மௌனம்னு சொல்றது? இதெல்லாம் மௌனத்தை வந்துட்டு ஒரு இது பண்றாங்க. ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. அதுதான் இதுக்கு மேல வந்துட்டு இப்போ 2க்கு முதல்ல வந்துட்டு மல்லிகார்ஜுன் கார்கே கிட்ட இருந்து ஒரு அட்வைஸ் வந்துருச்சு. முதல்ல ராகுல் காந்தி சொன்னாரு, மல்லிகார்ஜுன் இவன் வேணுகோபாலே வந்துட்டு இந்த பிரஸ் மீட் சொல்லிட்டு போயிட்டாரா இல்லையா? அவ்வளவுதான். இதுக்கு மேலதான் அந்த நடவடிக்கை எல்லாம் பாயும். சார், தமிழ்நாடு அரசின் இந்த திமுக ஆட்சி காலத்தின் இறுதி பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. நிறைய நிதி தரல, மத்திய அரசு வஞ்சிக்குது, இப்படி எல்லாம் கடந்து இலவசங்கள், அறிவிப்புகள், இதையெல்லாம் தாண்டி 5 ஆண்டு காலத்தை எப்படி சமாளிச்சிருக்காங்க சார்?
நல்லாவே சமாளிச்சிருக்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்க, பேப்பர் எடுத்து பாருங்க. ரொம்ப ஒரு தீர்மானமான ஒரு பட்ஜெட். வருவாய் பெருக்கமும் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது. ரெண்டுமே வந்துட்டு வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. வளர்ச்சியும் இருக்குது, வேலை வாய்ப்பும் கிடைச்சிருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருகி இருக்குது, சமூக அமைதியும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு விடயம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய அந்த ப்ரியாரிட்டி குரூப்ன்றாங்க இல்லையா, ஒரு ஆட்சியினுடைய ப்ரியாரிட்டி குரூப் ஏழை எளிய மக்கள். அவங்களை நோக்கி இந்த அரசு நிறைய செஞ்சிருக்கு. இன்னொரு பக்கத்துல வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து அதிகம் பண்ணி அதன் மூலமா 36 லட்சம் வேலை வாய்ப்புகளுக்கான அடிப்படையை வகுத்திருக்குது. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போன்ற இடங்கள் எல்லாம் எல்லாமே வந்துட்டு தீர்மானமா செயல்பட்டு இருக்காங்க. என்ன போதுமான அளவுக்கு ஒரு ஃபண்டிங் இல்லாத ஒரு திணறல் இந்த இது பண்றதுனால கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னோம்னா, சற்றப்போ ஒரு 70,000 கோடி நம்ம கடனுக்கு வட்டியா கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ கடன் வாங்குறதை நிறுத்தி அந்த முதலீட்ட பணத்தை வாங்கின கடனை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னோம்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் ஓரளவு நிதி நிலைமை ஓரளவு ஈஸியாகும். அது தவிர மற்றபடி வேற எதுவும் பஞ்சாயத்து. கடந்த அதிமுக காலத்துல இருந்த அந்த கடனை விட 10 லட்சம் கோடி கிட்ட வந்திருக்கு போல கடன். அந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்காங்க. இதை வச்சு ரொம்ப விமர்சிக்கிறாங்க. அவங்க எல்லாம் விமர்சிக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்திய ஒன்றிய அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடன் எவ்வளவு அப்படின்றத பத்தி கொஞ்சம் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். இந்திய ஒன்றிய அரசுடைய கடன் 200 லட்சம் கோடி. எவ்வளவு? 200 லட்சம் கோடி. ஒரே ஒரு ஆண்டுல மட்டும் தாங்க போட்ட பட்ஜெட்டுக்கு செலவு பண்ண பணம் இல்லை அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடியை சந்தையில இருந்துட்டு கடனாக சந்தையில இருந்துட்டு நிதி திரட்டி இருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு பை பாண்ட். இந்திய ஒன்றிய அரசு என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் ஆர்பிஐ அறிக்கையை படிக்கக்கூடிய இங்கிலீஷ் தெரிஞ்ச நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அன்றாடம் கட்சிகளுக்கு தெரியாது. சும்மா லாவிஷ் ஸ்பெண்டிங், அது எதுவுமே ஏழைங்களுக்கே கிடையாது. கடன் வாங்குறாங்க, ஏழை எளிய மக்களுக்கும் வருது. அது இல்லாத இந்திய ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் வரல அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி சொல்லணும் அப்படின்னா, இங்க 4 மாவட்டங்கள்ல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, தென் மாவட்டங்கள்ல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதெல்லாம் செலவு பண்ற பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா பட்ஜெட் அலோகேஷன் வேற ஒரு இடத்துக்கு போனது, வேற ஒரு தலைப்புல போக வேண்டியது. அதெல்லாம் எடுத்து இதுக்கு செலவு பண்றோம். ஆனா மக்களை கைவிட்டுட்டு நீங்க பட்ஜெட்டை கவனிக்க முடியாது. அந்த இடத்துல இந்திய ஒன்றிய அரசு உதவாத இருக்கு. 11,000 கோடி தூக்கி கொடுக்குறான் பீகாருக்கு. நம்மளுக்கு நாங்க கேட்டது 50,000 கோடி, வந்தது 1,800 கோடி. குஜராத்துக்கு 10,000 கோடி. இப்ப இது மாதிரிலாம் கொடுத்திருந்தா தமிழ்நாடு எப்படி இருக்கும்? பச்சையா இந்த குஜராத்தி கும்பல் வந்துட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. ஆனா இங்க இருக்கிற நம்ம எல்லாம் வந்துட்டு அதை பத்தி பேசாத, மத்திய அரசை காரணம் காட்டுகிறான் அப்படின்னு இங்க ஒரு எதிர்கட்சி பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது? நேரடியா இந்த அரசு அலோகேட் பண்ணி இந்த திட்டங்கள் எல்லாம் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னது எல்லாமே எங்க வந்துட்டு குறை கண்டுபிடிச்சிருக்குது? கான்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆபீஸ். சொல்லுங்க. இவங்க சும்மா சொல்லிட்டு இருக்கலாம், இது காது குத்தல் விழா அப்படின்னு இவங்க காது குத்துறாங்க. பட்ஜெட்டை பத்தி 4 வாரத்தை சேர்ந்த மாதிரி பேச தெரியாத எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம், இது பட்ஜெட்டே கிடையாது, இது ஓட் ஆன் அக்கௌண்ட், 5 ஆண்டு காலத்துல நாங்க செஞ்சது என்ன அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காரு. இவ்வளவு பணம் வந்துச்சு, இவ்வளவு பண்ணிருக்கிறோம், இந்த மாதிரி பண்ணிருக்கிறோம், இவ்வளவு கடன் 9,52,000 கடன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதன் மீது சரியா கேள்வி எழுப்ப கூட தெரியாத ஒருத்தர் வந்து எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் தெரியும். ஆர்பிஐனுடைய விதித்த ஒரு கட்டுப்பாடு பிஸ்கல் ரெகுலேஷன் அண்ட் பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட், இந்த எஃப்ஆர்பிஎம், அந்த சட்டத்துக்கு உட்பட்டுதான் நீங்க வந்துட்டு கடனும் வாங்க முடியும், செலவும் பண்ண முடியும். அதன்படி பண்ணாதான் அடுத்த கடனை வாங்க முடியும். மறுபடியும் அடுத்த ஆண்டுக்கு 1,79,000 கோடி கடன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு செய்து இந்த அரசு. அப்படி ஏதாவது இருக்கா? சோ விவரமா போய் பாக்குறவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே தெரியுது. வெறும் அரசியல் பண்ணிட்டு போயிடுவேன், மக்களை ஏமாத்திடுவேன். போன தடவை சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி,
குச்சி மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னாரு. குச்சி மிட்டாய் கொடுத்து ஏமாத்துறதுன்னா எடப்பாடியினுடைய பையனா பசங்களா ஜனங்க எவ்வளவு காரண காரியத்தோட அவங்க சிந்திப்பாங்க. இல்ல வருவாய் பற்றாக்குறைன்றது அதிகமா இருக்கு. வருவாய் பற்றாக்குறைன்றது என்னது? ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு இடையில இருக்கிற வருவாய் பற்றாக்குறை எல்லாரும் தான் இருக்குது. யாருக்கு இல்லை? இப்போ இன்னைக்கு கூட இருக்குது வருவாய் பற்றாக்குறை. வருவாய் பற்றாக்குறை வருவாய் எவ்வளவு? 3,44,000 கோடி. வருவாய் மீதான செலவினங்கள் எவ்வளவு? 3,93,000 கோடி. ஸோ எவ்வளவு டெபிசிட்டு? ரெவன்யூ டெபிசிட் எவ்வளவு? 49,000 கோடி. இதானே? இது இல்லாத எப்படி இருக்கும்? என்னைக்கு வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கு உட்பட்டு ரெவன்யூ வந்துட்டு அதிகமா, ரெவன்யூக்கு உட்பட்டு எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும்? நம்மளுடைய விஷன், நம்ம செலவு பண்ணக்கூடியது, நம்மளுடைய பட்ஜெட் அதெல்லாம் அதிகம். அதனால தான் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது. சொல்லட்டும், வேணாம்னு சொல்ல முடியுமா? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் 78,000 கோடி இருக்குது. சாலரிஸ் 94,000 கோடி. சப்சிடைஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் 1,54,000 கோடி. எப்படி அதெல்லாம் மறுக்க முடியும்? எப்படி இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்க முடியும்? எதுவும் கிடையாது. ஆக இந்த பட்ஜெட் நேற்று என்னது? 5 ஆண்டு காலத்துல இந்த அரசு செஞ்சது பிளஸ் ஓட் ஆன் அக்கௌண்ட். அடுத்த ஆட்சி வர்ற வரைக்கும் என்ன செலவு பண்ணணும் அதற்கான நீங்க இன்னைக்கோ நாளைக்கோ அது வாக்கெடுப்பு நடக்கும். இதுல எங்க காது குத்துறது இருக்குது? இல்ல இலவசங்களை ரொம்ப கொடுத்துட்டு அதுதான் கடன் அதிகமா வாங்குறதுக்கான இதுவா போயிடுச்சு. நம்மளுக்கு உலகம் தெரியல. இலவசம் அப்படின்றது யாருக்கிட்ட கொடுத்தோம்? மக்கள் கிட்ட கொடுத்தோம். அதே இலவசம்னு யாரும் சொல்றது இல்லை அப்படின்னோம்னா, இப்ப 3,44,000 கோடி அப்படின்றது எந்த கார்பரேட் கிட்ட இருந்து வந்துச்சு? சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களின் மீதான ஜிஎஸ்டில இருந்தா வருது. அப்புறம் அவங்களுக்கு செலவு பண்ணது வேற யாருக்கு? இப்ப 5,000 தூக்கி கொடுத்துறான்னு சொல்றாங்களே, அந்த காசு வராதவங்க வெறும் 6,500 கோடி ரூபாய், அவ்வளவுதான். பெரிய எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளால புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா, இந்த ஆட்சி பாப்புலர் ஆகுது, அதை எதிர்வாதத்தின் மூலமா உடைக்க பாக்குறாங்க. மக்களுக்கு புரிஞ்சிருக்குது, எதிர்கட்சிகளுக்கு புரியல. ஒரு அரசனுடைய பர்ஃபார்மன்ஸை எடை போடுறதுக்கு அவங்க கொடுக்குறாங்க. மேனுஃபேக்சரிங்ல 15.91%, 9% உயர்வு. ஒட்டுமொத்த ஜிஎஸ்டிபி பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு 11.12%. மக்களினுடைய ஆவரேஜ் வருவாய், தனிநபர் வருவாய் இந்திய ஒன்றிய ஆவரேஜை விட 1.77 மடங்கு அதிகம். இதெல்லாம் மறுக்க சொல்லுங்க. பாஜக காரன் எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா அதான் உண்மை. பர்ஃபார்மன்ஸ்ன்றது இங்கதான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நீங்க கொஸ்டின் பண்ண முடியாத இடத்துல தான் நீங்க என்ன பண்றீங்க? கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா கொடுக்குறோம், வேற என்ன பண்ணுவ? நீ காசு வரல, பெசாத இருப்பியா நீ? கஜா புயலை நீங்க பண்ணீங்களே, என்ன பண்ணீங்க? கஜா புயலுக்கு 14,900 கோடி, 975 கோடி கேட்டீங்க இந்திய ஒன்றிய அரசு கிட்ட, எதுவும் தரல. எடப்பாடி சும்மா இருந்தாரா? எல்லாம் அந்த கொண்டை இறந்த மரங்கள் எல்லாம் வெட்டி அகற்றுவதற்காக மரத்துக்கு 600 ரூபா கொடுத்தாரு. ஏன் கொடுத்தீங்க? ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? அப்படி இருக்க முடியாது ஒரு அரசு. உங்க அரசே அவ்வளவு செய்யும் போது ஸ்டாலின் அரசு எவ்வளவு செய்யும்? அதுதான் நீங்க தராதத இவங்க ஆட்சிக்கு வந்துட்டோடனே 4,000 ரூபாய் கொடுத்தாங்க, கொரோனா கருணை தொகை அப்படின்ட்டு. பர்ஃபார்மன்ஸ்ன்றதை அங்க இருந்தா நீங்க பார்க்கணும். எப்படி மேனேஜ் பண்றாரு அதை அப்படின்றதான் முக்கியம். அததான் கலைஞர் வந்துட்டு ஒரு சாதனையாளரை பார்க்கப்படுறாரு. வேற யாரும் கிடையாது, அவருக்கு இணையானவங்க யாருமே கிடையாது, இன்ன வரைக்குமே கிடையாது. ஸ்டாலினுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ் எல்லாம் வந்து அன்னைக்கு கலைஞர் கிடையாது. அவரை தான் எண்ணி எல்லாம் செஞ்சார் எல்லாமே. அப்படியாப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஏழு பிரச்சனை நம்ம மாறுபட்டோம், அது வேற கதை, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு சாதாரண உழவர் சந்தையில இருந்துட்டு ஆரம்பிச்சு பெரியார் நினைவு சமத்துவபுரத்துல இருந்துட்டு ஒவ்வொன்றும் சோசியல் அசெட் கிரியேஷன்ஸ் எல்லாம்
என்ன வரைக்கும் பாருங்க, ஒன்னும் இந்திய அளவுல அதெல்லாம் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸா பார்க்கப்படுது. அப்படியெல்லாம் என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமிகள் அதிமுக அரசு? சொல்லுங்க பாப்போம். நான் கேள்வியா தான் எல்லாத்தையும் முன்னால வைக்கிறேன். நீங்க அண்ணன் சாம் போன்றவங்க கிட்டலாம் நீங்க பேட்டி எடுக்கக்கூடிய ஆள், நீங்க கேட்டு பாருங்க இந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது உண்மையா பொய்யான்றது. இல்லாட்டி ஒரு பொருளாதாரத்தை இந்திய அரசனுடைய ஒரு பொருளாதார ஆலோசகராக இருந்தவர் இங்க வந்துட்டு இந்த அரசை பாராட்ட மாட்டார். ஒரு பொது மேடையில் நின்றுட்டு சைனாவுக்கு இணையான இது ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டா வளர்ந்து விட்டுற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாட்டு மாநிலங்கள் ஒப்பிடத்தக்க முடியக்கூடிய அளவுக்கு எந்த மாநிலமும் கிடையாது அப்படின்னு அவர் ஏன் சொல்றாரு? அவரு ஏன் சொன்னாரு? ஏன் கொஸ்டின் பண்ணல எடப்பாடி? தான் உண்மை. நிறைவா ஒரு கேள்விங்க சார். இனி இந்த மாதிரியான பொருளாதார சூழ்நிலையை வச்சுக்கிட்டு, நிதி சூழ்நிலையை வச்சுக்கிட்டு, நேற்று சில வல்லுநர்கள்லாம் டிவில இனி இலவச திட்டத்தை செயல்படுத்த முடியாத நிலையில இருக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த நிதி அவங்க அனைத்து பேருடைய மூளையும் அப்படியே எடுத்து வைங்க. எவ்வளவு ஆகுது இலவசத்துக்கான மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்? சொன்னாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அதான் நான் சொல்றேன், 1000 ரூபாய் கொடுக்கறது 12,000 கோடி இலவச பேருந்து பயணம். அதற்காக தமிழக அரசு கொடுத்தது 1600 1800 கோடியா மானியமா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கொடுக்குது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு சுமையை ஏத்தல. இந்த மதிய உணவு செயல் திட்டத்துக்கு எவ்வளவு செலவாயிடுச்சு அதிகபட்சம்? இந்தியா ஃபுல்லா போட்டாலே 400 கோடி தாங்க. வர்றவன் என்ன சொல்லுவான்னா, ஏழையை பத்தி கவலைப்படாது, அதான் கேபிட்டலிஸ்ட் பொருளாதாரம். அப்ப இவர் ஸ்டாலின் என்ன பண்றாரு? இந்த எல்லாவற்றுக்குமான அரசு, அவ்வளவுதான். பொருளாதார கொள்கையிலேயே அதான் இருக்கிறார். ஆனந்துக்கு சீனிவாசன் இருக்கிறார், கேட்டு பாருங்க அவர்கிட்ட. கொடு, தாராளமா கொடுக்கலாம். ஏங்க, நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகள் வடகடல்ல கிடைக்கக்கூடிய கச்சாவை வித்து வர்ற பணத்துல பட்ஜெட்டரி எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்லைன்றதுக்காக மக்கள் கணக்குல நேரடியா போட்டான். மாசத்துக்கு $600 $700 $800 போடுறான். என்னன்னு செலவு பண்ணிட்டு போ. அவனே ஊரெல்லாம் சுத்துறதுக்கு புறப்படுறான். போ, எங்கன்னா செலவு பண்ணு. ஸோ த மணி ஷுட் ரொட்டேட், தட் ஷுட் ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட். அப்படி போறான் அவன். இலவசம் இங்க தமிழ்நாடு அரசு தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்குதா? சரியா பண்ணுது. பட்டினி சாவு ஒண்ணுத்த சொல்லு, நீ பார்ப்போம். அப்புறம் நீ மத்ததெல்லாம் பேசு. சவால் விட்டுற இந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு பத்திரிகையாளரா தமிழ்நாட்டுல பட்டினி சாவு சொல்லு. தமிழ்நாடு அளவுக்கு வறுமை கோட்டிற்கு கீழே வாடுற மக்களுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றான், பட்ஜெட்ல சொல்றான். அதை நீ சேலஞ்ச் பண்ணு. தமிழ்நாடு அரசுடைய தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருவாய் இப்படி இருக்கு. ஒன்றிய அரசை விட 1.25 மடங்கு, ஒன்றியத்தை விட 1.25 மடங்கு சொல்றாரு. மறுத்திருப்பான். அப்புறம் நீ சொல்லு, இதை விட தாத்தா பட்ஜெட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டாலினால நல்லாவே கவர்மெண்ட் பண்ண முடியும். பொறுத்திருக்கு பாருங்க. நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி.